கணவனின் அன்பை தேடி. படிப்புதான் முக்கியம், படிப்பை தவிர வாழ்வில் பெரிதாக சாதிக்க ஒன்றும் இல்லை என்ற மனநிலையில் வாழும் நம் நாயகி. படிப்பறிவு இல்லாவிட்டாலும் விடாமுயற்சியால் தன் வாழ்வில் முன்னேறிவிடலாம் என்ற மனநிலை நம் நாயகனுக்கு. இவர்கள் 2 பேரும் வாழ்வில் திருமணம் எனும் பந்தத்தில் இணைந்தால் எப்படி இருக்கும்? வாருங்கள் பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென வயல்கள், நீல மேகங்கள் சூழ அழகிய சிறு சிறு நீரோடைகளை கொண்ட அழகிய கிராமம்தான் நம் நாயகனின் ஊர். வற்றாத ஜீவநதியின் கருணையில் நெல் முதல் காய்கறிகள் வரை எல்லாம் செழிக்கும் பொன்னான பூமி. அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் விவசாயத்தையே தன் குல தெய்வமாக கொண்டிருக்கும் ஊர். பொழுது விடியும் வேளையில் அந்த ஊரில் உள்ள சிறிய கோவிலில் வைத்து திருமணம் முடியவும், என் கடமை முடிந்தது என கட்டிய மனைவியை திரும்பி கூட பார்க்காமல் மணமேடையிலேயே அம்போ என விட்டு கோவிலை விட்டு வெளியேறினான் நம் நாயகன் இளமாறன். மணமேடையில் மணப்பெண்ணாக இருக்கும் நிலாவிற்கு இவன் செயல் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் இவனின் பெற்றோர்கள் அதை கண்டுகொள்ளவும் இல்லை, பெரிதுபடுத்தவும் இல்லை. ஏன், அவர்களுக்கு அதிர்ச்சி கூட இல்லை. ஆனால் நிலாவின் குடும்பத்தில் உள்ளவர்களுக்குத்தான் ஒரு மாதிரி ஆகி போனது இளமாறனின் செயல். நிலாவின் கண்களில் கண்ணீர் பெருகி நின்றது. ஆம், எந்த பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியும்? தாலி கட்டி 2 நிமிடங்கள் கூட ஆகவில்லை, அதற்குள் எழுந்து செல்லும் தன் கணவனின் செயலை கண்டு கண்களில் கண்ணீர் குளமாக பெருகி நிற்க, அனைவர் முன்னிலையிலும் அழக்கூடாது என்பதற்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் நிலா.